Hi, hello friends. Welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நல்ல கிராமத்து காரசாரமான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியான மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி பூண்டு கட் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை 1-2 கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு இது மாதிரி ஸ்பெஷலான மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பியும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு எப்படி வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிட்டோமோ அதே அளவில் வெங்காயம் பூண்டு நீங்கள் இதுக்கும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் வர மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு கரைச்சி வச்சுட்டு நீங்கள் அதை சேர்த்துட்டு இது கூடவே கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. இது 15 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். புளியோட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாறை மீன் வாங்கி இது மாதிரி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் விழுதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளியோட வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ மீனை ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கலாம். மீனை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கரண்டி வச்சுட்டு கலரி விடாதீங்க. லைட்டாக அந்த குழம்பு எல்லாத்தையும் மீனில் படுற மாதிரி போத்தி விடுங்க போதும். இப்போ ஒரு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வைக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. அதுக்கப்புறம் தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் விழுது சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. அந்த தேங்காய் விழுது ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் லைட்டாக கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சிடலாம். நல்ல கமன்னு கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெத்திலி மீன் ஃப்ரையோட நம்ம இந்த மீன் குழம்பை சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.